எந்த தொகுதியும் டிசைட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு நிற்கிறதுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அந்த இதுதானே சார் நான் கேள்விப்பட்டேன். அதுதானே சார் நீ எது இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் அதுவான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு. போட்டு அந்த அளவுக்கு அவர் கரெக்டா ஒரு இங்க இங்க என்ன கரெக்டா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கரெக்டா இல்லாமையா இது பண்ணுவாங்க. நிச்சயமா அது ஒரு பெரிய இதுதான். நான் சொல்றேனே, நிச்சயமா சொல்றேன், அடுத்தது சூப்பரா இருக்க போகுது ப்ரோ. எல்லாமே சூப்பரான ஒரு இதுவா தான் இருக்காங்க. நீங்க உதயநிதி ப்ரோ எடுத்துங்க. அடுத்தது பாருங்க, நிச்சயமா மிகப்பெரிய லெவலில் அவர் இது பண்ணுவார். அவர் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் தாண்டி வேற ஒரு இதுல இருக்காரு. அவர் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு, இப்ப யங்ஸ்டர்ஸுக்கு என்ன பண்ணா நல்லா இருக்கும், எதை கரெக்டா பண்ணணும், அதெல்லாம் நினைச்சு சூப்பரா பண்றாரு. ரொம்ப அந்த அந்த பணிவு இன்னைக்கு வரைக்கும், பணிவுனா எப்படி சொல்றேன்னா, அவருடைய லெவலுக்கு படம் நடிக்கும் போது சாதாரண அப்பயே பெரிய ஆள் தான் அவர் அஃப்கோர்ஸ். ஸோ அன்னைக்கு ஃபோன் எடுத்து பேசினவர் இன்னைக்கு ஃபோன் பண்ணாலும் அதை உடனே எடுத்து பேசி என்ன எப்படி இருக்கீங்க, என்னங்க இதுங்க படம் பார்த்தா ஃபோன் பண்ணி சொல்றது, காஞ்சூரிங் என்னப்பெல்லாம் பார்த்துட்டு சொல்லி அவங்க தான் அஃப்கோர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்காது. ஸோ பாருங்க, அதான் சொல்றேனே, ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு அரசியல் இனிமே விஜய் சார் அந்த இடம் வந்து சூப்பர். அந்த இடத்துக்கு போறதுன்றது மிக 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 இதுதான். அஜித் சார் அதுவும் அப்படிதான். அவரு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போக முடியாது, யாரோட இடத்தையும் பிடிக்க முடியாது ப்ரோ. நீங்க சொன்ன கம்பேரிசன் சொல்றேனே, சரி வாய்ப்பே இல்லை ப்ரோ. பட் சிவாங்கிறது அவரு ஒரு இடத்துக்கு கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தவங்க வந்து சிவாவோட அதான் அந்த மாதிரி வகையில போலாமே தவிர அவரு இங்க இவர் இங்கன்றது கிடையவே கிடையாது. இவங்கெல்லாம் ஒரு இடம் இதை நோக்கி போகலாம். ஆனா நம்மளும் தனித்தனி இடத்த தான் செட் பண்ண முடியுமே தவிர இவங்க கிட்ட போக முடியுமானா கஷ்டம். ஃபர்ஸ்ட் டே கத்தி ஷூட்டு அன்னைக்குதான் நேரா, அதாவது பர்சனலா மீட் பண்ணுவேன். முன்னாடி நான் பார்த்துருக்கேன் நிறைய இடங்கள்ல. ஃபர்ஸ்ட் மீட் பண்ண உடனே அவருக்கு நான் பத்தக்கான்றேன், ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அப்படி இருக்கும்போது அவரே பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. அதுக்காக கேரவன்ல கூப்பிட்டு வச்சு லஞ்ச் இதே மாதிரி தான் உட்காந்து சாப்பிட்டு என்ன கூல் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் நாங்கள் ஒன்றா தான் இருக்கணும் ஷூட்டிங்ல. அந்த இது வரணும்ல, அந்த அதனால சொல்லிட்டு உடனே இது பண்ணி பேசி அவர் நல்லா ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாரு. என்ன அளவுக்குன்னா, சும்மா நாங்கள் ஏதாவது மெசேஜ் இது பண்ணிக்கிறது, சும்மா காதலி முறையை பார்த்து அனுப்பிச்சு விடுவேன். சார் வாட்சிங் இதெல்லாம் இருக்கு, காட்டக்கூடாது, ஏன்னா அஃப்கோர்ஸ் எங்க பர்சனலா ஒரு இது. சரி 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 வாட்சிங் ஏதோ ஒரு 1,00,000 சம்திங் சார். அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? காதலி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கு அவர் அனுப்பிச்சிருந்தாரு, அது வித்தவுட் யூ நான் பார்த்தே கூட சொல்றேன், அதாவது நீலாம் இல்லாம நான் எப்படிப்பா, அந்த மாதிரி. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சூப்பர் சூப்பர். உங்களுக்கு எந்த ஃபேஸ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு உண்மையை சொல்ல போனா நாளைய தீர்ப்புல வந்தார் இல்லையா, அதே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அன்னைக்கு அதுல இருந்து வந்தார்ல இன்னைக்கு வரைக்கும். ஸோ அங்க நம்பினார் பாருங்க. ஸோ அதுதான் இது எனக்கு அன்னில இருந்தே அது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அந்த விஜய் சார் இந்த சாங்கை வந்து எடக்கு முடக்கு சாங் அவருடைய ஃபோன்ல எனக்கு கூட பண்ணி பார்த்தாரு, ஃபுல்லாக சாங்கை பார்த்தாரு. செம்மையா ஆடுறியா நீ, சூப்பர்யா அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய விஷயம் அவர் சொல்றது இருக்குல்ல, அது அவ்வளவா நம்ம ஆள்ல தான். ஆனா அவர் பாராட்டும் பொழுது நமக்கு தோணுதுல, ஐயோ இதுக்காகவே நம்ம நல்லா ஆடணும்னு. அதுதான் அந்த பெரிய மனிதர்கள், பெரிய மனிதர்கள். விஜய் அவார்ட்ஸ் வந்து ஒரு வாட்டி வந்து விஜய் சார் தான் கொடுத்தாரு இவருக்கு, சிவாக்கு. ஆமா. அப்ப அவங்களாம் யாரும் கேட்கல. என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு, நீங்க எப்படியாவது சார்கிட்ட சொல்லி இந்த அவார்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் எனக்கு என்னன்னா ஒத்துப்பாரு, எனக்கு என்னன்னா நம்ம போய் கேட்டு ஒரு வேலை இல்லைன்னா என்ன பண்றதுன்னு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் இருக்கிற ஃபோட்டோ கூட ஒன்று இருக்கும். விஜய் சார், சூர்யா சார், இந்த பக்கம் நான் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட. நான் தான் விஜய் சார்கிட்ட போய் கேட்டேன், சார் வந்து அவங்க கேட்குறாங்க சார், இது மாதிரி சிவாக்கு அவார்டு கொடுக்க சொல்லி, உங்களுக்கு ஓகேவா சார்? ஓகே, நான் வாங்கின உடனே அடுத்தது அப்படி கொடுத்துடலாமா ஒரே வாட்டி? ஓகே சார்னு சொல்லிட்டு போய் கொடுத்தது இல்லாமல் ஸ்டேஜில் வச்சு சொன்னார், சிவா குழந்தைங்களை பிடிச்சிட்டிங்க, இவ்வளோ பெரிய வார்த்தைகள். ஒரு அவ்வளோ பெரிய ஹீரோ அதை சொல்றது இருக்குல்ல. சிவா இன்னைக்கு இருந்த இது கூட இல்லை, அப்போ ஸ்டார்டிங்கான ஒரு டைம் தான். ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு இதற்கான அதை ஒத்துக்கிறது, ஐ மீன் சொல்றது இருக்குல்ல, அடுத்தவங்களை ப்ரைஸ் பண்ணி பேசுறது இருக்குல்ல, அது வேற லெவல். அது வந்து சூப்பராக இது பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து அதை இன்னைக்கு சிவாவும் ஃபாலோ பண்றாரு. இன்னைக்கு என்ன வந்து அவர் அப்படி சொல்றாரு, சூப்பருங்க சூப்பர். அதாவது பசங்களை பிடிச்சிட்டிங்கன்றது அவர் லெவல் இல்லை, ஆனால் காஞ்சூரிங் அண்ணப்பன் நாயசேகர் மூலமா சின்ன பசங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்றத அவரும் அதை சொல்றாரு. இல்லை ப்ரோ, அது நான் சொன்ன டைலாக் தான். ஓகே, அது என்னன்னா ஸ்கூல் டைம்ல தெரியாம பண்ணது ப்ரோ. அது என்னன்னா, ஒரு நாள் ஹெட் மாஸ்டர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு, எங்களுக்கு கிளாஸ் டீச்சர் வரலன்னு பேப்பரை மாற்றி திருத்திக்கணும். அப்படி பண்ணும்பொழுது எனக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ட், மேக்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ட், ஆன்சர் மட்டும் 12,000 வரணும், 1,200 போட்டான். பை மிஸ்டேக் ஒரு 0 தப்பா போடாம போட்டான். அவனே கேட்கறேன், எனக்காக கூட நான் கேட்கல, இன்னொரு ஸ்டூடெண்ட் இதே கேட்கறேன், சார் இந்த மாதிரி தப்பா போட்டு 12,000 போட்டுக்கலாம், 1,200 போட்டார், ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ட் போடணுமா தப்பு போடணுமான்னு. நான் உனக்கு 12,000 ரூபா தரணும், 1,200 ரூபா கொடுத்தா வாங்கிப்பியா அப்படின்னாரு. கொடுங்க சார் வாங்கிக்க போனேன். வாங்கிக்க அப்படின்னு திருப்பி நிறுத்தி போர்டில் அப்படியே கையை தூக்கி வச்சு பின்னாடி எழுதி வெளுத்துட்டார் போட்டு. அசிங்கமா போச்சு. நான் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இன்னொருத்தருக்காக கேட்டிருக்கேன், கேள்வி இல்லப்பா அது கரெக்ட் ஏதாவது சொல்லிருக்கீங்கன்னா அடிச்சுட்டாரு என்ன சொல்லிட்டு என்ன பண்ண, அடுத்த வாரம் ஊர்ல ஒரு கல்யாணம், ஃப்ரெண்டோட மாமாவோ சித்தப்பா யாருக்கோ கல்யாணத்துக்கு போயிருக்கோம். இவரும் வந்திருக்காரு, ஹெட் மாஸ்டரும். சரி, அவர்கிட்ட போயிட்டு நான், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா சார்? நல்லா இருக்காங்க, இதான் என் ஒய்ஃபு. நல்லாவே இல்லை, நல்லா இருக்கான்றீங்க, சிரிச்சுட்டு. சின்ன வயசு தெரியாது, ஸ்கூலு 7வது 8வது டைம். அப்படி அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் என்ன அவங்க வாங்கியிருப்பாரு நல்லா.
உங்ககிட்ட படிக்கிற பையனை பாருன்ற மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சேன். இப்ப யோசிச்சு பார்த்தா தப்புதான், அது தெரியாது, சின்ன வயசுல தெரியாம பண்ணதுதான்.